மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பாருங்கள். இப்போ நான் 3 காலத்தில் வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் ரிசல்ட்டில் போய் நம்ம பாஸ் ஃபைலை எப்படி ஈஸியாக வந்து பிரித்து பார்க்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே மொத்தம் 6 ரெக்கார்டு இருக்குது. எனக்கு இதில் பாஸ் பண்ணுங்க மட்டும் பார்க்கணும், இல்லை ஃபைல் பண்ணுங்களை மட்டும் பார்க்கணுன்னா ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்போ இந்த டேபிளை அப்படியே செலக்ட் பண்ணிங்க, இந்த டேட்டாஸை இந்த ரேஞ்சை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்ட்லேருந்து ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு எல்லு கொடுத்தீங்கன்னா வந்து இது வந்து என்ன செய்யணும், ஃபில்டர் ஆகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எல்லு கொடுத்துருங்க. எல்லு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாட்டு வந்துடும். இந்த டாட்டை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் இங்கே உங்களுக்கு என்ன வேணும், செலக்ட் ஆல்னு இருக்குது. இப்போ எனக்கு செலக்ட் ஆல் எடுத்து விட்டுட்டு இதில் எனக்கு பாஸ் மட்டும் பார்க்கணும். பாஸை போய் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா யார் யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க ரெக்கார்டை மட்டும் காட்டும். இப்போ திருப்பி இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதில் ஃபைலை மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாஸை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் ரெக்கார்டு மட்டும் யார் யார் ஃபைல் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு கடை மட்டும் காட்டும். எனக்கு ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், எல்லா ரெக்கார்டுமே நீ ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும்.